வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான லிட்டில் ஆர்ட்ஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஃபீல் குட் படம்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அனிமேஷன்லயே சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. சிபி தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. சிபி சின்ன பையனா இருக்கும் போதே அம்மா இறந்து போயிடுவாங்க. அப்பாவோட பேரு பேபி அப்படின்றது. அப்பதான் நல்லபடியா இவரை பார்த்துப்பாரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டா ஜான்சன் ஒரு நபர் இருப்பாரு. அவரையே இவர் அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவாரு. அதே சமயம் ஜான்சனோட ஒய்ஃபா அம்மா அம்மான்னு கூப்பிடுவாரு. அந்த அளவுக்கு இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்பாவோட ஃப்ரெண்டு பேரு ஜான்சன் சொன்ன பாத்தீங்களா, அந்த ஜான்சனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, இங்க ஒரு பொட்டிக் ஷாப் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சிபி அடிக்கடி அவங்க வீட்டுக்கு எல்லாம் போவாரு. சிபியோட அப்பா பேரு பேபின்னு சொன்ன பாத்தீங்களா, அவருக்கு வயசு ரொம்ப இருக்கும். ஆனா இந்த ஸ்டேஜ்ல ஒரு லேடியை லவ் பண்ணிட்டு இருக்காரு. இது சிபிக்குமே நல்லா தெரியும். இது எல்லாத்தையும் நமக்கு அனிமேஷன்ல காமிச்சிடுறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடக்கிற விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இவர் தான் பேபியா இருப்பாரு. இப்ப பேபியை பாக்குறதுக்காக பாப்பன்னு ஒரு பெரியவர் வந்திருக்காரு. அந்த பெரியவர் வீட்டு வாசல்ல வெயிட் பண்றது தெரிஞ்சோனே இவர் ஷாக் ஆயிடுறாரு. பின் வாசல் வழியா கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோ சிபியை நமக்கு காட்டுறாங்க. சிபியும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே வீட்டுக்கு வராரு. அப்பதான் பாப்பன் வாசல்ல உட்காந்து இருக்கிறது தெரிய வருது. இந்த பேபி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு லேடி கிட்ட பழகிட்டு இருக்காரு. அவங்க பேரு சிசிலி அப்படின்றது. சிசிலி கிட்ட இதுக்கப்புறம் அவன் பழகிறது தெரிஞ்சது தொலைச்சிருவேன், உன் அப்பனுக்கு நீயாவது அட்வைஸ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் பாப்பன் சொல்லிட்டாரு. ஹீரோ எதுவுமே பேசாம இருக்காரு. இப்ப கோவப்பட்ட பாப்பனை இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்பதான் சிசிலியை நமக்கு காட்டுறாங்க. பேபி லவ் பண்ணிட்டு இருக்கிறது இவங்கள தான். இவங்க ரெண்டு பேருமே ஒரு கடையில வச்சு பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, சிசிலிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க இதுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. எப்படியாவது பொண்ணை சமாதானம் பத்தி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும் போது வழியில பாப்பனை பாக்குறாங்க. பாப்பனுமே இவங்க ரெண்டு பேரை கவனிச்சிடுறாரு. விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் துரத்துறாரு. இவங்களுமே ஆட்டம் காமிச்சு தப்பிச்சிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒரு பஸ்ல கிளம்பலான்ற மாதிரி ஏறிடுறாங்க. இவர் வர வழியில சிசிலிய பாத்துக்கிட்டே இருக்காரு. இவர் சிசிலிய கவனிச்சிட்டு இருக்கிறத பக்கத்துல இருக்க பாட்டி கவனிச்சிடுறாங்க. நீ வேணா இங்க வந்து உட்காந்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி இவரை இந்த இடத்துல உட்கார வச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா பேசிக்கிட்டே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே திரும்பி இவங்களோட ஊரை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. இங்கதான் லிட்டில் ஆர்ட்ஸ்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. பேபிக்கு ஜான்சன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்னா பாத்தீங்களா, அந்த ஜான்சனோட வீட்ல தான் இப்ப சிபி இருக்காரு. இவங்க ரெண்டு பேரையும் அப்பா அம்மான்ற மாதிரி தான் கூப்பிடுவாரு. அவங்களுமே பையன் கிட்ட பேசுற மாதிரி தான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுல இருக்கவனுக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, சீக்கிரமா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சிபி சொல்லிட்டாரு. ஜான்சனுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவங்க பேரு சோஷா அப்படின்றது. சோஷாவும் இவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிட்டு இருப்பாங்க. சோஷா ஒரு பொட்டிக் ஷாப் தான் வச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நஷ்டம் ஏற்பட்டு அதை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. புதுசா ஒரு பிசினஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப வீட்ல இருக்க சிசிலியை நமக்கு காட்டுறாங்க. சிசிலி கிட்ட பொண்ணு பேசிட்டு போறா. இப்பதான் சிசிலிக்கு பேபி கிட்ட இருந்து கால்லாம் வருது. ஆனா அந்த காலை இவங்க கட் பண்ணிடுறாங்க. காரணம் பக்கத்துல ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க அம்மாவா இல்ல மாமியாரான்னு தெரியல. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைமா அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்றாங்க. அதனாலதான் இவங்க பயந்து காலெல்லாம் கட் பண்ணிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல பேபியை காட்டுறாங்க. பேபியை பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் மாதிரிலாம் போட்டுட்டு இருப்பாரு. அதுக்காக பயங்கரமா மேக்கப் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. பையன் வராருன்னு தெரிஞ்சோன்னே இவர் ரீல்ஸ் பண்றதெல்லாம் நிறுத்திடுறாரு. அந்த இடத்துல பிரேயர் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. இவர் நடிக்கிறது பையனுக்கு நல்லாவே தெரியுது. ரொம்ப நடிக்காதீங்க, வாங்க சரக்கு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பா கூட சேர்ந்த மாதிரி இவர் சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அந்த பாப்பன் வேற அடிக்கடி வீட்டுக்கு வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரமா சிசிலிய கல்யாணம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. காட்டு பண்ணி போயிட்டு இருக்கு, நீ வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஹீரோ தான் நல்லா ஷூட் பண்ணுவாரு. அதனால தான் கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரி பண்ணியை எங்க பாத்தீங்கன்னு கேக்குறாரு. அந்த பகுதிக்கு எல்லாருமே சேர்ந்து வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் பண்ணியை பாத்துறாரு. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்திட்டு போறாரு. கரெக்டா அந்த பண்ணியை ஷூட் பண்ணி பிடிச்சிடுறாரு. ஹீரோவும் அப்பாவும் என்ன வேலை பாக்குறாங்க, அதே சமயம் ஜான்சன் ஃபேமிலி கூட இவங்க எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒரு சாங் மூலியமாவே நமக்கு புரிய வச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட அந்த பாப்பன் இருக்காரு பாத்தீங்களா, பேச ஆரம்பிக்கிறாரு. பாப்பனோட சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த ஜான்சன் ஃபேமிலி கூட கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஜான்சனோட பையனுக்கு நீ தான் எப்படியாவது லிங்க் பண்ணி விடணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஹீரோவும் சரி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஏன்னா அவங்களுமே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்கல்ல, அதனால இவரும் பேசி அந்த பொண்ணை பாக்குறதுக்காக வர வச்சிடுறாரு. ஜான்சனுக்கும் ஒய்ஃபுக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சு போயிருது. பையனுக்கு இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு யோசிக்கிறாங்க. அதே சமயம் அந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. பேசாம அண்ணனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இது சம்பந்தமாலாம் தள்ளி வந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேருமே வெளியே போய் பேசுங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிருக்காங்க. ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட ஜான்சன் ஒய்ஃப் கேக்குறாங்க. ஹீரோவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஹீரோக்கு அவங்க மேல எந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்காது. இப்ப அவங்க கிட்ட இருந்து கால் வருது. என்ன சோஷா கிட்ட இருந்து கால் வருதுன்ற மாதிரி இவரும் கார்டன் ஏரியாவுக்கு வந்துடுறாரு.
அப்ப சோஷா இருக்காங்கல்ல, இவரை பத்தி தான் உங்ககிட்ட சொன்னேன், நான் இவரை தான் லவ் பண்றேன், இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. மாப்பிள்ளை இதை பெருசா எடுத்துக்க மாட்டாரு. சரி என்னோட வீட்டுல நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லிட்டு போறாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கல்யாணத்தை நிறுத்தணும்னா இப்படிதான் பேசுவியா, எதுக்காக என்னெல்லாம் யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் உண்மையை தான் அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவங்க ப்ரொபோஸ் பண்ணிட்டு போறாங்க. என்ன சட்டுன்னு ப்ரொபோஸ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆவறாரு. சின்ன வயசுல இருந்தே அவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மான்ற மாதிரி தான் இவர் கூப்பிட்டுருப்பாரு. இவங்களையும் ஃப்ரெண்டா தான் நினைச்சிருப்பாரு. இப்போ அவங்க லவ் பண்றாங்களே, இதெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இவரும் ஜுரம் வந்த மாதிரி படுத்துட்டு இருக்காரு. என்ன பையன் ஜுரம் வந்த மாதிரி படுத்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. உனக்கு என்னடா ஆச்சு, ஒரு மாதிரி இருக்குன்னு கேக்குறாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கன்ற மாதிரி ஹீரோ சமாளிக்கிறாரு. பொய் சொல்லாத, உண்மையை சொல்லுன்னு அப்பா கேக்குறாரு. நான் உண்மையை தான்ப்பா சொல்றேன், எதுவும் இல்லன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அப்பா கிட்ட ஏன் சொல்ல மாட்டாருன்னா அப்பா ஓட்டவாயா இருப்பாரு. இதை உளறி வச்சிட்டா பிரச்சனைன்றதுக்காக தான் சொல்லாம இருக்காரு. ஹீரோ மட்டும் வீட்டுல தனியா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. எதுக்காக வந்து அப்படின்ற மாதிரி இவரு லைட்டா பதட்டப்படுறாரு. அன்னைக்கு நான் தான் சொன்னேன், பதிலுக்கு நீ எதுவுமே சொல்ல, உன் முடிவு என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் எதுவுமே பேசாம இருக்காரு. இவருக்கும் பிடிச்சிருக்கு, எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப பதட்டமா இருக்காரு. இவங்களுமே நெஞ்சில காதை வச்சு கேக்குறாங்க. இவருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. உனக்கும் பிடிச்சிருக்கு தானேன்னு சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க. இவரும் ஆமான்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே பழக ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா வீட்டை சேர்ந்தவங்க கிட்ட இந்த விஷயத்தை எப்படி கொண்டு போறது, கொண்டு போனா பிரச்சனை ஆகுமே அப்படின்ற மாதிரிலாம் லைட்டா யோசிக்கிறாங்க. சரி எப்படியாவது மேனேஜ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரனுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவரோட பேரு ஷாரன் அப்படின்றது. அவரும் வெளிநாட்டுல இருந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஷாரன் இருக்காருல, ஈர வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஈரோ கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. தனியா பேசணும்டா, ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது முக்கியமான விஷயமா அப்படின்ற மாதிரி ஹீரோ உள்ளுக்குள்ள ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஹீரோயின் லவ் மேட்டரை ஓபன் பண்ணிருக்கா போல, அது சம்பந்தமா தான் இவன் பேச போறான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பேபியும் சிசிலியும் நடுவுல மீட் பண்ணுவாங்க. இந்த ஊர்ல எல்லாருமே ஒரு மாதிரி பாப்பாங்கல்ல, அதனால தான் பக்கத்து ஊர்ல போய் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்ப இந்த ஊர் வந்து சேர்ந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே நடந்து வந்துட்டு இருக்கும் போது எதிர பாப்பன் ஆட்களோட வந்துடுறாரு. இந்த சொசைட்டில இந்த மாதிரிலாம் நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி பாப்பன் நினைப்பாரு. எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டல அப்படின்ற மாதிரி பேபியை எட்டி மிதிக்கிறாரு. இவங்களும் எதுக்காக இப்படி பண்றீங்க, விடுங்க விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆட்கள் கேட்காம சிசிலிய வேகமா அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்பதான் ஹீரோக்கு யாரோ இந்த தகவலை சொல்றாங்க. இது தெரிஞ்சன ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த பாப்பனையும் ஆட்களையும் பார்க்கணும்ன்ற மாதிரி வேகமா ஜீப் எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்ப அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. என் அப்பா மேல எதுக்காக கைய வச்சீங்கன்னு கேக்குறாரு. இப்ப கோவப்பட்டு இங்க இருக்க எல்லா ஆட்களையும் போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. பேபியை பாக்குறதுக்காக ஃபாதர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. அந்த பொண்ணு மட்டும் ஏத்துக்கிட்டா கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபாதர் சொல்லிட்டு இருக்காரு. அடி வாங்கினா பாப்பனும் ஆட்களும் இதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. இந்த அப்பா இருக்க ரூம்க்கே தான் வராங்க. வந்தவங்க இங்கேயும் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. நீ இங்கதான் இருக்கியான்ற மாதிரிலாம் அவரை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஆனா இங்க தானே ஃபாதர் இருக்காரு, நீ எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, சிசிலிக்கு பிடிச்சிருக்கு பழகிட்டு இருக்கா, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி பாப்பன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பாப்பன் இந்த விஷயத்த நான் ஏத்துக்க மாட்டேன், இவன் எப்படி கல்யாணம் பண்றான்றத நானும் பாக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு போறாரு. இப்ப வீட்டுல இருக்க சிசிலி பேபி கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பொண்ணு எதிர வரா. பொண்ணு வரதுனால இவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. அவர்கிட்ட தான் இவங்க பேசியிருக்காங்க அப்படின்றது பொண்ணுக்கு தெரியுது. பொண்ணு மொரஸ்ட் ரூம்குள்ள போயிடுறா. ஷாரன் பேசணும்னு சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப ரெண்டு பேருமே சரக்கச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஷாரன் லவ் பத்தி தான் பேசுறாரு. கண்டிப்பா நம்ம மேட்டரை பத்தி தான் ஹீரோயின் சொல்லிட்டா போல, இவன் எப்படி ரியாக்ட் பண்ண போறான் தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனா ஷாரன் அவரோட லவ் பத்தி சொல்லிட்டு இருக்காரு. நான் வேலை பார்க்குற இடத்துல லவ் பண்றேன், அதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு. ஓஹோ இதுதான் பிரச்சனையா, கவலைப்படாத, உன்னோட வீட்டுல பேசி சம்மதிக்க வைக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. இது போதுன்ற மாதிரி ஷாரனும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இப்ப அவங்க வரப்போறாங்க போல, ரெண்டு பேருமே வெல்கம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு யாருன்னு ஹீரோ கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஷாரனோ கையை நீட்டி காமிச்சிடுறாரு. அங்க வந்துட்டு இருக்க ஒயிட் லேடியை இவரும் பார்த்துட்டு இருக்காரு. பரவாயில்ல பொண்ணு நல்லா தான் இருக்கான்னு யோசிக்கிறாரு. ஆனா ஷாரன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணை கட்டி பிடிக்காம பின்னாடி வந்துட்டு இருக்க ஒரு நபரை கட்டி பிடிக்கிறாரு. அப்பதான் அது ஒரு ஆணுன்னு தெரிய வருது. அடப்பாவி இவனதான் லவ் பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் உள்ளுக்குள்ள பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. பொண்ணுன்னு நினைச்சுதான் வீட்டுல பேசுறான்னு சொல்லியிருப்பாரு. இது எப்படி பேசுறது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்கு வந்து ஒரு ஆணோ கல்யாணம் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்பவும் என்ன விஷயம்னு கேட்கிறாரு. அப்பதான் ஓட்ட வாயில அப்பா கிட்ட சொன்னா பிரச்சனைன்னு யோசிக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடுறாரு. இப்ப ஷாரனும் ஹீரோவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இதை கவனிச்ச ஹீரோ இருக்காருல, பின்வாசல் வழியா வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. எப்பவுமே நம்ம தானே ஓடுவோம், இவன் என்ன ஓடிட்டு இருக்கான்ற மாதிரி அப்பா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் தெரிஞ்ச பையன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஷாரன் கிட்ட இருந்து கால் வருது. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா மீட் பண்றதுக்காக வரேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா ஷாரன் இவருக்கு பின்னாடி தான் இருப்பாரு. இதுதான் நீ பிஸியா இருக்க அழகான்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப ரெண்டு பேருமே இந்த இடத்துல உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ தான் சப்போர்ட்டிவா இருப்பேன்னு நினைச்சேன், நீயே எதுக்காக இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு.
பின்ன நீ ஒரு பொண்ணை கூட்டு வருவேன்னு நினைச்சேன், ஒரு பையனை கூட்டு வந்திருக்க, இது எப்படா உன்னோட வீட்டுல நான் பேச முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. சரி அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், இவன் இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறான், எங்க 2 பேரை கூட்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரி ஷாரன் கேக்குறாரு. சரி கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இவருக்கு தானே இந்த ஊர்ல இருக்க எல்லா பகுதியும் தெரியும், அதனால இவங்க 2 பேரையும் கூட்டு வராரு. அவங்க 2 பேருமே ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்க 2 பேருமே கிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. இத பாக்குற ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இதெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. வந்திருக்க பையனோட பேரு ஜிம்மின்னு வச்சுப்போம். இப்ப ஜிம்மி எல்லார்கிட்டயும் சகஜமா பேசிட்டு இருக்கான். மத்தவங்களுக்கு இவங்க 2 பேரும் கேன்னு தெரியாதுல, அதனால ரொம்ப நார்மலாலாம் பேசிட்டு இருக்காங்க. ஷாரன் இருக்கார்ல, ஜிம்மியை வீட்டுல தான் தங்க வச்சிருக்காரு. வீட்டை சேர்ந்தவங்களுமே ஜிம்மி கிட்ட ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஷாரனுக்கு ஒரு பொண்ணு முடிவு பண்ணிருக்காங்கல்ல, அந்த பொண்ணு கிட்ட பேச வைக்கிறாங்க. ஆனா இவருக்கு விருப்பம் இல்ல அப்படின்றதெல்லாம் புரிய வச்சிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து ஜிம்மி கவனிச்சிட்டு இருக்கான். எது வீட்டுல கல்யாணம் எல்லாம் பிளான் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி ஜிம்மி லைட்டா ஷாக் ஆகுறான். இது சம்பந்தமா பேசணும் அப்படின்ற மாதிரி நைட்டு ஷாரன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஜிம்மி வெளிநாட்டை சேர்ந்தவன் தானே, அவன் வீட்லயே எதிர்ப்புலாம் இருந்திருக்கும். ஜிம்மி தான் பேசி இந்த விஷயத்தெல்லாம் புரிய வச்சிருப்பான். சோ 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அங்க ஏத்திருப்பாங்க. ஜிம்மி நீ தான் உன்னோட வீட்டுல பேசணும் அப்படின்ற மாதிரி ஷாரன் கிட்ட சொல்றான். எடுத்தோம் கவுத்தம் பேச முடியாது, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டாரு. இதனால ஜிம்மி கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி உட்காந்துடுறான். சரி அப்செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இவர் பக்கத்துல வந்து சமாதானம் பத்திட்டு இருக்காரு. எதர்ச்சியா அந்த இடத்துக்கு வந்து அம்மா இருக்காங்கல்ல, இந்த விஷயத்த கவனிச்சிடுறாங்க. என்ன இப்படிலாம் சமாதான பத்திரம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே சைலண்டா கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் எப்படி ஷாரன் வீட்டுல பேசுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அப்பா இருக்காருல்ல, நானும் உன்னை ஒரு வாரமா கவனிச்சிட்டு இருக்கேன், உன் மொழியே சரியில்லை, என்னதான்டா உனக்கு பிரச்சனை, எதுனாலும் சொல்லுன்னு கேக்குறாரு. அப்பா கிட்ட சொல்லிடலான்னு ஹீரோ நினைக்கிறாரு. 2 விஷயம் இருக்குப்பான்னு முதல்ல ஷாரனோட விஷயத்த சொல்லிட்டாரு. அதுக்கே அப்பா ஷாக் ஆயிடுறாரு. சரி 2வது வேற ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னல, அது என்ன அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட கேக்குறாரு. பையன் இவரும் ஈரனும் லவ் பண்ணிட்டு இருக்க விஷயத்த சொல்லிட்டாரு. இது வேறையா அப்படின்ற மாதிரி அப்பா ஷாக் ஆகுறாரு. ஹீரோ ஜீப்ல வந்துட்டு இருக்கும் போது அந்த வழியா தான் ஜான்சன் நடந்து போயிட்டு இருப்பாரு. என்ன வீட்டுல டிராப் பண்ணிரு அப்படின்ற மாதிரி ஜீப்ல ஏறிடுறாரு. எப்படியாவது அது சம்பந்தமா சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. நேரடியா சொல்ல வேணாம், மறைமுகமா சொல்லலாம்னு நினைக்கிறாரு. அங்கிள் எனக்கு போர்க்கு கறி ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு அது பிடிக்காது, பீஃப் தான் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்னு பிடிக்கும், அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும்ல அங்கிள் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நானே கொலை பசியில இருக்கேன், நீ வேற எதுக்காகடா என்னென்னமோ பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. இப்ப வீடு வந்து சேர்ந்துடுறாரு. இப்ப வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒய்ஃபு கிட்டயும் பொண்ணு கிட்டயும் இதை பத்தி சொல்லிட்டாரு. எதுக்காக சம்பந்தமே இல்லாம பேசினேன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒருவேளை நம்ம லவ் மேட்டரை புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி பேசியிருக்கானா அப்படின்ற மாதிரி ஈரின் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அம்மாக்கு ஏற்கனவே பையன் மேல டவுட் இருக்குல்ல, அது சம்பந்தமா தான் பேச ட்ரை பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன சர்ச்சுக்கு கூட்டு போ அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோவும் சர்ச்சுக்கு கூட்டு வந்துடுறாரு. நான் வெளியே வெயிட் பண்றமான்னு சொல்றாரு. இல்ல நீயும் உள்ள வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் பிரேயர் பண்றதுக்காக உள்ள வந்துடுறாரு. அப்ப அம்மா இருக்காங்கல்ல, என்ன நடந்துட்டு இருக்கு சொல்லு, வீட்டுக்கு வந்திருக்க ஜிம்மிக்கும் ஷாரனுக்கும் என்ன பழக்கம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் எதுவுமே சொல்லாம இருக்காரு. அம்மாக்கு புரிஞ்சிருது. வீட்டுக்கு வந்து அம்மா இருக்காங்கல்ல, நேரா ஷாரனோட ரூமுக்கு தான் வராங்க. எதுவுமே பேசாம அவரை கட்டி மட்டும் புடிச்சிட்டு போறாங்க. அம்மா எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்பாவும் கவனிக்கிறாரு. என்னதான் யோசிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவர்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அது தெரிஞ்சோன்னா அவருமே இந்த இடத்துல பயங்கரமா அப்செட் ஆயிடுறாரு. ஜிம்மி ஊருக்கு போற நாள் வந்துருது. இவங்க 2 பேருமே டிராப் பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஜிம்மி என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயத்த நினைச்சு ஷாரன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், நீ தான் ஷாரனை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவை நான் பாத்துக்கிறேன், நீ அழாம போன்ற மாதிரி வழி அனுப்பி வைக்கிறாரு. இதெல்லாம் தள்ளி இருந்து ஷாரன் கவனிச்சிட்டு இருக்காரு. இன்னமும் ஷாரனுக்கு வீட்ல எப்படி பேசுறதுன்னு தெரியல. என் வீட்ல 2 பேருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், ஆனா அதை பத்தி பேசவே மாட்டாங்க, எனக்கும் என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோவும் எதுவுமே பேசாம வந்துட்டு இருக்காரு. ஜான்சன் அப்செட்டா இருக்காருல, பேபி கூட சரக்கு அடிக்கலான்ற மாதிரி பேபியோட வீட்டுக்கு வந்துடுறாரு. எதுவுமே பேசாம உட்காந்து இருக்காரு. அவர் அப்செட்டா இருக்காரு அப்படின்றது பேபிக்கு புரிஞ்சிருது. ஷாரனை நினைச்சு அப்செட்டா இருக்கியான்னு கேக்குறாரு. அதுக்கும் அவர்கிட்ட இருந்து பதில் வர மாட்டேங்குது. அப்ப ஈரினை நினைச்சு அப்செட்டா இருக்கியா, 2 பேருமே லவ் பண்றதை பத்தி தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எது ஈரினும் ஹீரோவும் லவ் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி ஜான்சன் ஷாக் ஆகுறாரு. ஓஹோ அதை பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பேபி கேக்குறாரு. இந்த சமயம் தான் ஹீரோவும் வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஏண்டா பையன் மாதிரி உன்கிட்ட பழகுனே, இப்படி போய் பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி ஜான்சன் கோவமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப வீட்டுக்கு வரும்போது ஜான்சன் இருக்காரு பாத்தீங்களா, பையனையும் முறைச்சு பாக்குறாரு, பொண்ணையும் முறைச்சு பாக்குறாரு. யார்கிட்டயுமே பேசாம வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு பேபியை காட்டுறாங்க. பேபி கால் பண்ணி பாக்குறாரு. அவங்க போனையே எடுக்க மாட்டாங்க. நேரடியா போயிட வேண்டியதான்னு யோசிக்கிறாரு. இப்ப நைட்டோட நைட்டா அவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. ஜன்னலை ஓபன் பண்ணி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்களும் போயிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் பேசிக்கிட்டே இருக்காரு. இது பொண்ணுக்கு தெரிஞ்சு பொண்ணு வாசலுக்கு வந்துடுறாங்க. முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க.
ஆக்சுவலா இந்த பொண்ணோட அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவர் இருக்கும்போது இப்படிலாம் பண்ணாதீங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த பொண்ணு கோவப்படுறாங்க. எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு சிசிலி மேல கோவப்பட்டு இருக்கா. இந்த இடத்துல தான் சில விஷயங்களை நமக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இந்த பொண்ணு பிறந்து கொஞ்ச வருஷத்துலயே ஆன்மீக பயணம் மேற்கொள்றதுக்காக போயிருப்பாரு. அப்படி போனவர் பல வருஷமா திரும்பி இந்த ஊருக்கு வரல. நீ என்ன நினைச்சு யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரிலாம் அம்மாவும் ஃபீலிங்கா பேசுறாங்க. இதனால பொண்ணுக்குமே இந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாயிருது. காலையில ஹீரோவை பாக்குறதுக்காக வராங்க. என்னோட அப்பா நைட்டு முறைச்சுக்கிட்டே போனாரு, என்ன விஷயம்னு கேக்குறாங்க. என்னோட அப்பா தான் எல்லாத்தையும் உளறிட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதே சமயம் இவங்களோட அண்ணன் கேல அதை பத்தியே இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்க ஷாக்க வராங்க. இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப வீட்டுல அண்ணன் இருக்கும் போது பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. இதை பத்தி எதுக்காக என்கிட்ட சொல்லன்னு கேக்குறாங்க. நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல, அதனால தான் சொல்லாம மறைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சிசிலி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஹீரோ கூட ஃபாதரை பாக்குறதுக்காக வந்திருக்கா. எனக்கு இதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல, ரெண்டு பேருக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்றா. இதை கேட்கிற ஃபாதருமே சந்தோஷப்படுறாரு. என் அப்பா கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நீங்க சொல்லாதீங்க, நானே உங்க அப்பாவை பார்த்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இப்ப பேபி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப யாரையோ பாக்குறாரு. பார்த்தவரு ஷாக்கான மாதிரி அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாரு. இப்ப பையன் கிட்ட பாத்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. யார பத்தி சொல்றாரு அப்படின்றது நமக்கு தெரியல. அப்புறம் தான் புரிய வைக்கிறாங்க, அந்த பொண்ணோட அப்பா தான் இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்காரு. இவர் பார்த்தோன்னா மயங்கி விழுந்துட்டார்ல, அவர் அதுக்குள்ள கிளம்பி இருப்பாரு. இப்ப அவர் எங்கன்ற மாதிரி தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போதுதான் பேபி அந்த பொண்ணு பாக்குறாங்க. எனக்கு ஓகேன்றதெல்லாம் பேபி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இப்பதான் ஓகே சொல்லியிருக்கா, ஆனா அப்பா வந்திருக்காருன்னு தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பாவை கண்டுபிடிச்சாலும் இவங்க கண்ணில் படாம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவங்க யோசிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி தேடுறாங்க. ஆனா அந்த அப்பாவை கண்டுபிடிக்கவே முடியல. சரி, ஃபாதர் கிட்ட இது சம்பந்தமா பேசலாம்னு நினைக்கிறாங்க. ஹீரோவும் அப்பாவும் சேர்ந்த மாதிரி ஃபாதர் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இவங்க ஃபாதர் கிட்ட தான் பேசுறதா நினைக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல தான் இந்த அப்பா இருக்காரு. அவரை பார்த்தோன்னே ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க ஒரு திருவிழா நடக்கும், அந்த திருவிழாக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அந்த திருவிழால சில சடங்கெல்லாம் பண்ணுவாங்க போல. அந்த சடங்குக்காக ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஜான்சனோட காலெல்லாம் கழுவணும். அந்த மாதிரி இவர் கழுவிட்டு இருக்காரு. இப்ப பார்வையாலேயே ஜான்சன் கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேக்குறாரு. ஆனா ஜான்சன் முறைச்சு பாக்குறாரு. சரி, அம்மாவை பாக்கலான்னு அவங்கள பாக்குறாரு. அவங்களுமே ஹீரோவும் முறைச்சுதான் பாத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு சிசிலியும் பொண்ணும் வந்திருப்பாங்க. ஆனா அப்பாவை அந்த இடத்துல வச்சு பாத்திருக்க மாட்டாங்க. நல்ல வேலை பாக்கல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பேபி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் பாப்பன் கவனிச்சிருப்பாரு. பாப்பன் இருக்காருல, அவன் திரும்பி வந்துட்டான். இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்றீங்கன்றத நானும் பாக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. நைட்டு நேரம் அப்பத்தை ஊட்டி விடணும் போல. ஜான்சன் இருக்காருல, ஒய்ஃபுக்கு மட்டும் ஊட்டி விடுறாரு. பசங்களுக்கு ஊட்டி விடாம கிளம்பிடுறாரு. பசங்க ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல சிசிலியை காட்டுறாங்க. இப்ப சிசிலி இருக்காங்கல்ல, பொண்ணுக்கு ஊட்டி விடலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப கரெக்டா ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் அதை வாங்கிக்கிறாரு. இத்தனை வருஷம் கழிச்சு வந்ததுனால ரெண்டு பேருமே ஷாக்கிங்கா அவரை பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணும் அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. நீங்க எதுக்காகப்பா இத்தனை வருஷம் வரல, நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவரும் ஆன்மீக பயணத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இத்தனை வருஷம் அம்மா தனியா கஷ்டப்பட்டாங்க பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அம்மாவும் பேபியும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. இவர் பெருசா ரியாக்ட் எல்லாம் பண்ண மாட்டாரு. என் சைட்லயும் தப்பு இருக்கு, நான் முன்னாடியே இந்த ஆன்மீக பயணத்தை எல்லாம் பண்ணிருக்கணும், தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்றாரு. நான் இந்த ஊரை விட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறது. இவர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடலான்ற மாதிரி அப்பாவும் பையனும் இப்பதான் வாசலுக்கு வந்திருக்காங்க. எனக்கே எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ரெண்டு பேருமே சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பஸ் ஸ்டாப்ல மட்டும் டிராப் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஜீப்ல அவரை கூட்டு போறாங்க. இப்ப பஸ் ஏத்தி விடுறாங்க. ரெண்டு பேருமே இந்த இடத்துல சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப பாப்பனு காயப்பட்ட மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பாப்பன் இருக்காருல, ஜீசஸ் வேஷம் போட்டிருப்பாரு. ஜீசஸ் அடிக்கிற வேஷம் தான் இந்த ஹஸ்பண்ட் போட்டிருப்பாரு. ஹஸ்பண்டோ ஒய்ஃபை இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருக்கான்றதுக்காக பாப்பனை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு போயிருப்பாரு. இப்ப சிசிலி இருக்காங்கல்ல, பாப்பன் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. உங்களை அடிச்சுட்டு போனதே என்னோட ஹஸ்பண்ட் தான், இதுக்கப்புறம் எங்க ரெண்டு பேரும் நீங்க தொல்லை பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க. எதுக்கியா உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி ஃபாதரும் அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. இப்ப சிசிலி சந்தோஷமா பேபியை பாக்குறதுக்காக வராங்க. ரெண்டு பேருமே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப ஜான்சன் இருக்காரு பாத்தீங்களா, ஃபேமிலி போட்டோலாம் சோகமா பாத்துட்டு இருக்காரு. அப்ப பொண்ணு இவர்கிட்ட பேசுறதுக்காக ரூம்க்கு வந்துடுறாங்க. ஏன்பா இந்த மாதிரி பேசாம இருக்கீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க அண்ணன் விஷயத்துல என்ன முடிவு எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் விஷயத்துல உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னோட மனசை நான் மாத்திக்கிறேன்ப்பா, நான் வேணா அவன் கூட பிரேக்கப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்குமே அப்பா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பையன் கிட்ட பேசுறதுக்காக ரூம்க்கு வந்துடுறாரு. பையனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அமைதியா இருந்துட்டு இருக்காரு. அப்பா கிட்ட பிரேக்கப் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதை ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு கால் பண்ணி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேருமே பிரேக்கப் பண்ணிடலாம், அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்கிற ஹீரோ டென்ஷன் ஆயிடுறது. என்ன ஏமாத்த பாக்குறல அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இருக்காரு.
பேசிட்டு இருக்கும் போதே அவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பக்கத்துல இருக்க பையன் கேட்டிருப்பான். எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான், என்னையும் ஒரு பொண்ணு ஏமாத்தினா இப்ப உங்களையும் ஏமாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற ஹீரோக்கு இன்னும் கோவம் வந்துருது. அப்ப என்ன சொல்றாருன்னா, முழுசா இதுல எனக்கு விருப்பம் கிடையாது, இதனால என்னென்ன மாதிரியான பிரச்சனை வரும்ன்றத கூட என்னால யோசிக்க முடியல, ஆனா உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், உனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவருமே அழ ஆரம்பிச்சிடுறாரு, சந்தோஷமா அப்பாவை கட்டி பிடிச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை நமக்கு காட்டுறாங்க. இந்த பையன் பேச பேச ஹீரோக்கு டென்ஷன் அதிகமாகுது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, வேக வேகமா கன் எடுக்கிறாரு. அண்ணன் என்ன பண்றீங்க, நில்லுங்கன்ற மாதிரிலாம் அந்த பையன் சொல்றான். ஆனா ஹீரோ இருக்கார்ல, ஜீப் எடுத்துட்டு வேகமா கிளம்புறாரு. அப்படி கிளம்புனவர் ஜான்சன் வீட்டுக்கு தான் வராரு. வந்தவர் ஒரு டியூப் லைட்டை ஷூட் பண்ணிடுறாரு. சத்தம் கேட்டு எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் இவரை பார்த்து கேக்குறாங்க. உங்க பொண்ணை நான் லவ் பண்ணேன், இப்ப திடீர்னு பிரேக்கப்னு சொல்றா, என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. நீங்க தான் பேசி அவளோட மனசை மாத்திருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரியுது, அவ இல்லனா என்னால இருக்க முடியாது, இந்த கன்னை வச்சு என்ன ஷூட் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி ஜான்சன் கிட்ட கன்னை தந்துடுறாரு. ஜான்சன் எதுவுமே பண்ணாம தான் இருக்காரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு அப்பா வந்துடுறாரு. இப்ப அப்பாவுமே பையனுக்காக இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. உன் அப்பன் தானே பேசி உன்னோட மனசை மாத்தினா, என்கிட்ட தைரியமா சொல்லுமா, எங்க கூட கிளம்பி வான்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. என் அப்பாலாம் மனசை மாத்தல, நானே தான் மாத்திக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இதை கேட்டோன்னே இவர் ஷாக் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுடா, கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே அங்க இருந்து சோகமா நடக்கிறாங்க. என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி பையன் கேக்குறான். நீ ஃபீல் பண்ணாத, நம்ம ஸ்லோவா நடப்போம், திரும்பி கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஏறக்குறைய ஜீப்பு கிட்டே வந்துடுறாங்க. அது வரைக்கும் அவங்க கூப்பிடல. இப்ப திடீர்னு அவங்க கூப்பிடுறாங்க. அப்பா நீங்க சொன்ன மாதிரியே நந்துருச்சு அப்படின்ற மாதிரி பையன் சந்தோஷப்படுறான். என்னன்ற மாதிரி திரும்புறான். என்ன ஜீப்ல ஏறதுக்கு போறீங்க, அது என்னோட அப்பாவோட ஜீப்பு, அதனால விட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஒன்னே விடுறதுக்கு முடிவு பண்ணிட்டேன், ஜிபியை விட மாட்டேன், வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. வாங்கப்பா நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. திரும்பி கூட கூப்பிட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனால பொறுமையா தான் ரெண்டு பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கடைசி வரைக்கும் கூப்பிடல. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பா பொண்ணுக்கும் விருப்பப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நினைக்கிறாரு. ஆனா நீ என்னமா இப்படிலாம் பேசிட்ட, அவங்க திரும்பி சமாதானத்துக்கு வருவாங்களா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி வாசல்ல நமக்கு காட்டுறாங்க. இவங்க இன்னமும் வீட்டு வாசல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பி கூட கூப்பிட வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதர் கூப்பிடுற மாதிரி தெரியல, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த சின்ன பையன் சொல்றான். கடைசியில ஜான்சனோ சரின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. இப்போ ஒரே மேடையில ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகுறத நமக்கு காட்டுறாங்க. சிசிலிய பேபி கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் ஹீரோ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே வந்திருக்காங்க. சந்தோஷமா இந்த இடத்துல இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோடைய ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படமும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.